ஸோ சீக்வென்ஷியல் மாடல் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அந்த ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ சீக்வென்ஸா. ஓகே. ஸோ ஒன் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி ட்ரீ யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாமே. ஸோ ஓகே. Two equivalent descriptions of the sample space of an experiment involving two rolls of a four-sided die. Okay, so in the dice ku vandu four possibilities universal set la nama enna podalam 1 2 3 4. Okay, adu vandu rendu vaati nama indha daayatha vandu rendu vaati oru daayatha urutta porom. Okay, இந்த தாயத்துல வந்து 4 நம்பர் தான் இருக்கு, 6 நம்பர் கிடையாது. 1 2 3 4. Okay, the possible outcomes of all the ordered pairs of the form ij, where I is the result of the first roll. So இங்க பாருங்க, நம்ம ordered pair படிச்சது இங்க யூஸ் பண்றாங்க. so ij அப்படின்னா இது வந்து I வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி உருட்டும் போது 1ல இருந்து 4 வரைக்கும் என்ன வந்ததோ அது. j வந்து ரெண்டாவது வாட்டி உருட்டும் போது 1ல இருந்து 4 வந்ததோ அது. ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். நான் ஐஜேக்கு பதிலாக T1 த்ரோ 1 த்ரோ 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுதான் ஐ, இது வந்து ஐ, இதெல்லாம் வந்து ஜே. ஓகேவா? ஓகே. ஸோ okay, these outcomes can be arranged in a two-dimensional grid as in the figure on the left, or they can be described by the tree on the right, which reflects the sequential character of the experiment. So இங்க பாருங்க, இது வந்து அந்த ப்ராப்ளம ரெண்டு விதமா வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம் இல்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விதமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த கிராஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து y ஆக்சிஸ். ஓகேவா? இது வந்து x ஆக்சிஸ். ஓகே. ஸோ இந்த x ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ரோலோட வேல்யூஸை போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல்ல என்ன 1 நடக்கலாம், 2 நடக்கலாம், 3 நடக்கலாம், 4 நடக்கலாம். ஓகே. y ஆக்சிஸ்ல வந்து என்ன பண்றோம்? 1 2 3 4. இது வந்து செகண்ட் ரோல். ஓகே. ஓகே. ஸோ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே என்னெல்லாம் நடக்கலாமோ அது எல்லாமே இதுல வந்து வந்துருச்சு. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே. ஸோ பாருங்க, இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரோல்ல வந்து 2 விழலாம், செகண்ட் ரோல்ல வந்து 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், இல்ல 4 விழலாம். ஸோ இது வந்து நம்ம இது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஓகே, சாரி. ஓகே. ஸோ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ், இது எல்லாமே வந்து கேப்சர் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த ப்ராப்ளமோட யூனிவர்சல் செட். ஓகே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூனிவர்சல் செட் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொன்னேன். அது கிடையாது. அது வந்து ஒன்லி ஒரு வாட்டி உருட்டுனீங்கன்னா அது யூனிவர்சல் செட். ஆனா இந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம 2 வாட்டி உருட்டுறோம். ஸோ அதனால இதுதான் வந்து யூனிவர்சல் செட். ஓகே. 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 ஸோ இதே ப்ராப்ளம நம்ம சீக்வென்ஷியலா இந்த ட்ரீ பேஸ்ட் இதுல கூட வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இங்க என்ன நடக்குது பாருங்க. ஸோ இந்த பிரான்ச் இருக்குல்ல 1 2 3 4, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல். ஸோ ஒரு டைஸ் வச்சிருக்கோம் நம்ம. அதை வாட்டி போட்டோம்னா 1 வரலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம். ஓகே. அடுத்தது இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் செகண்ட் ரோல். ஓகே. ரெண்டாவது வாட்டி நம்ம வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்க டைஸ. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் இது வந்து செகண்ட் ரோல், இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல். ஃபர்ஸ்ட் வாட்டி உருட்டுறது சாரி ரோல். ஓகே. ஸோ இது வாட்டி உருட்டுனா 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4. அப்புறம் ரெண்டாவது வாட்டி. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டி 1 விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கலாம்?
1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம். இந்த ரெண்டாவது ரோல் பண்ணும்போது அதுதான் வந்து இங்க வந்து 1 1. ஸோ முதல்ல 1 விழுந்துருச்சு, அதான் இந்த 1. இதெல்லாம் இந்த முதல். அதுக்கப்புறம் 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், அது எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க எப்படி இருக்கும்னா 2 1 2 2 2 3 2 4. ஸோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். இந்த இந்த இடத்துல கொஞ்சம் கோணலா இருக்கு, பட் ஆமா. ஸோ எல்லாத்தையும் வந்து 1 1 1 1 1 1 2 3 4 2 2 2 2 2 1 2 3 4 அது எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம வந்து இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணணும், எல்லாத்தையும் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் இந்த இதுக்குள்ள இருக்கிறதுல சில விஷயங்கள் என்ன ப்ராபபிலிட்டி, அந்த சில விஷயங்களோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வேலை வந்து சாம்பிள் ஸ்பேஸ், அந்த சாம்பிள் ஸ்பேஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேவா, அந்த ப்ராப்ளமோட சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலாம். The shaded area on the left is the event 1 4 2 4 3 4 4 4. ஸோ இந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரெண்டாவது ரோல்ல வந்து 4 வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து முதல் ரோல்ல என்ன விழுந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. ஸோ அதுதான் வந்து இதெல்லாம். ஸோ ரெண்டாவது ரோல்ல 4, முதல் ரோல்ல 1, ரெண்டாவது ரோல்ல 4, முதல் ரோல்ல 2, 4 3 4 4. அதுதான் வந்து. ஸோ இது ஒரு ஈவெண்ட் மாதிரி. ஓகேவா, இங்க அதான் போட்டுருக்கு. The shaded area on the left is the event. ஸோ இது ஒரு ஈவெண்ட். That same event can be described by the set of leaves highlighted on the right. Okay, so இந்த இதெல்லாம் அவங்க சொல்றது வந்து இந்த highlighted இது 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 இது. ஸோ 4 4 4 3 4 2 4 1. சரியா, ஸோ இதுவும் இந்த ஷேட் பண்ணியிருக்கிறதும் ஈக்குவலண்ட். ஓகே ஓகே. Note also that every node of the tree can be identified with an event. So இதெல்லாம் nodes. இந்த இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஓகே ஓகே. For example, the node labeled by a 1 can be identified with the event. So இந்த 1 வந்து இது எல்லாத்தையும் வந்து இந்த 1 வந்து இந்த இதுக்குள்ள எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. That the result of the first roll is 1. So முதல் ரோல்ல எப்பவுமே 1 உழுது. ஓகே, அப்புறமா ப்ராபபிலிட்டி லாஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து ஒரு ப்ராபபிலிட்டி மாடல், ஒரு பிரச்சனைக்கு ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி மாடல் கொடுக்குறோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி லா டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி லா தான் இங்க. Probability of an outcome is a measure of likelihood of that outcome. Okay, so இதான் இந்த மெஷர்மெண்ட். ஓகே, நம்ம வந்து குவான்டிஃபை பண்றோம் எவ்வளோ அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து இது அதிகம் குறைவுன்னு சொல்றதை விட எவ்வளோ அது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெஷர்மெண்ட், அதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அதோட எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P bracket A அப்படின்னா probability of a event A. Okay, A is outcome. Okay, A வந்து outcome. Okay, so இப்போ example outcome 8 above. So இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். So இது outcome. இதுல வந்து இந்த 8th outcome இதோட probability என்ன அப்படின்னு கேட்கணும்னா P of 8 equal to what அப்படின்னு சொல்லலாம். So usually P of 8 ன்னு சொல்ல மாட்டாங்க, P of O equal to 8 அப்படின்னு சொல்லுவாங்க. Probability that the outcome is equal to 8 அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து probability that the outcome equal to 8. ஓகே, இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரே ஒரு நம்பர் தானே. ஸோ 1 இது எவ்வளோ இருக்கு பாருங்க. இதுல வந்து ஸோ இது வந்து 15 இருக்கு. ஓகேவா,
15 கரெக்டா 1 4 4 16 okay so 1 by 16 தான் வந்து 9 10 11 12 15 okay so 1 by 16 தான் வந்து இதோட so இங்க நான் வந்து மிஸ் பண்ணிருக்கேன் 3 1 3 2 yeah okay so 1 by 16 தான் வந்து இதோட probability of outcome equal to 8 okay okay so okay அடுத்தது வந்து so இந்த laws define பண்ணும்போது நம்ம வந்து probability axioms okay அதான் அந்த ரூல்ஸ் ப்ராபபிலிட்டிக்கு வந்து ரூல்ஸ் இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது 3 ரூல்ஸ் இருக்கு மேஜரா ஓகேவா இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரூல்ஸ் ஏதாச்சும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த ப்ராப்ளமை வந்து தப்பா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இது இந்த 3 ரூலுமே வந்து எப்பவுமே வந்து நம்ம ப்ராப்ளம்ல வந்து உண்மையா இருக்கணும் அது வந்து இந்த ரூல் எதையுமே வந்து விட்டு கொடுக்க கூடாது ஓகே ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னா நான் நெகட்டிவிட்டி ஸோ ப்ராபபிலிட்டி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான நம்பர் அது 0வா இருக்கலாம் இல்ல 0க்கு மேல இருக்கலாம் அதுக்கப்புறம் 1 வரைக்கும் போகலாம் ஓகேவா ஸோ 0 அப்படின்னா ப்ராபபிலிட்டி இந்த விஷயம் நடக்கிறது வந்து சான்ஸ் வந்து 0 ஓகேவா அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி 0 ப்ராபபிலிட்டி 1னா இது கண்டிப்பா நடக்கும் இது வந்து வேற வழியே இல்லை நடந்தே ஆகும் அப்படிங்கிறது தான் ஓகே அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லணும்னா பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா அந்த டெஃபினிஷன் படி அது வந்து அது வந்து எவ்வளோ பட்சம் நடக்கும் அப்படிங்கிறது தானே ஸோ அது வந்து நெகட்டிவாலாம் சொல்ல முடியாது ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் additivity property if A and B are two disjoint events then the probability of their union satisfies this okay so disjoint அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் காமனா ஒண்ணுமே கிடையாது ஏக்கும் பிக்கும் காமனா ஒண்ணுமே கிடையாது ஸோ A or B ஓகே இப்போ A நடக்கலாம் B நடக்கலாம் ஓகே ஸோ ரெண்டும் சேர்த்து போட்டா A நடக்கிற ப்ராபபிலிட்டி பிளஸ் B நடக்கிற ப்ராபபிலிட்டி ஓகேவா ஓகே இது ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா இது தனியா நடக்குது இது தனியா நடக்குது ஓகே அதனால நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் so more generally if the sample space has an infinite number of elements and A okay இதெல்லாம் வந்து இந்த ஈவென்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா A1 event A2 event sequence of disjoint events then the probability of their union satisfies okay so இது வந்து ரெண்டு கேஸ் AB இது வந்து நிறைய கேஸ் இப்போ A1 A2 அப்படின்னு நிறைய இருந்துச்சுன்னா okay அடுத்த probability வந்து normalization the probability of the entire sample space omega is equal to 1 that is so இப்போ வந்து இந்த யூனிவர்சல் செட் ஒமேகா வந்து நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொன்னோம் so probability that the universal something in the universal set happening is 1 அப்படின்னா வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிவர்சல் செட்ல இருந்து ஒரு அவுட்கம் நடந்தே ஆகும் so அதுதான் வந்து 1 ஓகேவா கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்க போகுது ஓகே நம்ம எதுன்னு கேட்கலைங்க ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுது அந்த ப்ராபபிலிட்டி வந்து 1 ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது ஓகே இங்க பார்த்தோம்னா ஸோ இந்த ஏதாவது ஒன்று அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்கம் வந்து ஏதாவது ஒன்று நடக்கும் அதோட ப்ராபபிலிட்டி 1 ஸோ அந்த ஸோ அது யூனியன் நல் செட் அப்படின்னா வந்து நல் செட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது ஸோ ஒண்ணுமே
நடக்காம இருக்க ப்ராபபிலிட்டி வந்து 0. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு அவுட்கம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நடக்க தான் போகுது. ஓகே, ஸோ யூனியன் வந்து இந்த மேல இருக்க டெஃபினிஷன் படி பிளஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா எழுதலாம். ஸோ இங்க இதுபடி 1 அதான் இது. ஸோ இப்போ வந்து இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 equal to 1 plus probability of null set equals probability of null set equal to 0. அதுதான் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அந்த ரூல்ஸ் நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஸோ ஐ திங்க் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மல்டிபிள் ஈவெண்ட்ஸை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா எழுதலாம் அப்படின்ட்டு. ஓகே, இது அப்படியே இந்த டெஃபினிஷன்ல இருந்து வந்தது தான் இந்த. ஓகே, இது வந்து 3 ஈவெண்ட்டுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சின்ன இது வந்து இந்த டெஃபினிஷன் இங்க கொடுத்துருக்க இது இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் இது. அதே மாதிரி இதுவும் வந்து இந்த சின்ன டெஃபினிஷனா வச்சுக்கலாம். பி வந்து A2 யூனியன் A3 அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து டெம்பரரியா நம்ம வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம்காக மட்டும் பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே டிஸ்கிரீட் மாடல்ஸ். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி மாடல்ஸ் அந்த பிரச்சனையை வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் வந்து டிஸ்கிரீட் மாடலா டிஃபைன் பண்ணலாம், இல்ல கண்டினியூஸ் மாடலா டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டிஸ்கிரீட் மாடல்னா பேசிக்கலி நம்ம அவுட்கம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரீட்டா இருக்கும், கவுண்டபிள் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸா இருக்கும். ஓகேவா? அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிடலாம், ஒன்னா எழுதலாம். அவுட்கம் 1, அவுட்கம் 2, அவுட்கம் 3, அது வந்து டிஸ்கிரீட். ஓகே, அதுதான் வந்து டிஸ்கிரீட் மாடல். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ கன்சிடர் another experiment involving 3 coin tosses. ஸோ ஓகே, 3 டாஸ், ஒரு காயின் இருக்கு நம்ம கிட்ட, அதை வந்து நம்ம 3 வாட்டி டாஸ் பண்றோம். ஓகே, the outcome will now be a 3 long string of heads or tails. ஓகே, ஸோ அதுதான் நான் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து முதல் டாஸ், ஓகே, ஹெட் ஆர் டெயில். ரெண்டாவது டாஸ், இப்போ முதல்ல ஹெட் விழுந்துச்சுன்னா ரெண்டாவது என்ன நடக்கலாம்? ஹெட் விழலாம், இல்ல டெயில் விழலாம். அப்புறம் மூணாவது டாஸ், இப்போ ரெண்டாவதுல ஹெட், முதல்லயும் ஹெட், ரெண்டாவதுலயும் ஹெட், அப்புறம் என்ன நடக்கலாம்? ஹெட் இல்ல டெயில் விழலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து சீக்வென்ஷியல் மாடல். நம்ம இப்ப பார்த்த ப்ராபபிலிட்டி ட்ரீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து இதுல வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். ஓகே, அதுதான் நான் பண்றேன். ஸோ ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாம்பிள் ஸ்பேஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். நம்ம ப்ராப்ளமோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ப்ராபபிலிட்டி ட்ரீ டயக்ராம் போட்டு வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்ல வந்து 2 அவுட்கம் நடக்கலாம். ஓகே, ரெண்டாவது டாஸ்லயும் 2 அவுட்கம் நடக்கலாம், மூணாவது டாஸ்லயும் 2 அவுட்கம் நடக்கலாம். ஓகே, ஸோ இப்படின்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல 2 அவுட்கம் நடக்கலாம், ஒவ்வொரு செகண்ட் டாஸ்க்கு 2 அவுட்கம் நடக்கலாம். அதனால நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 into 2 8. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி ஆஃப் என்னது 8 அவுட்கம்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு லா, டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So if the sample space consists of a finite number of possible outcomes, okay, then the probability law is specified by the probability of the events that consist of a single element. Okay, so finite possible outcomes na நம்ம list out பண்ண மாதிரி இந்த மாதிரி finite 8 தான் இருக்கு, infinity-லாம் இல்ல. so இதெல்லாம் outcomes. okay, அதுக்கப்புறம் is specified by the probability of the events that consist of a single element. So single element, இது ஒரு element, இது ஒரு element, so இதெல்லாம் ஒரு outcomes. okay, இதெல்லாம் outcomes. so
சேர்த்து போட்டு சில அவுட்கம்ஸ் சேர்த்து போட்டா அதை ஒரு நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் நான் சொல்றேன் பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா ஹெட்ஸ் டெய்ல்ஸ் டெய்ல்ஸ் இங்க என்ன டெய்ல்ஸ் ஹெட்ஸ் ஹெட்ஸ் டெய்ல்ஸ் ஹெட்ஸ் ஹெட்ஸ் டெய்ல்ஸ் டெய்ல்ஸ் 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 ஹெட்ஸ். ஓகே, ஸோ 8 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து எந்த ஈவெண்ட் எந்த அவுட்கம்லாம் 2 ஹெட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அது ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவெண்ட் ஈக்குவல்ஸ் டு 3 tosses with 2 heads. 3 tosses with 2 heads. ஓகே, ஸோ இதுல 3 ஹெட் இருக்கு, இது கிடையாது. இதுல 2 ஹெட் இருக்கு, இது 1. இதுல 2 ஹெட் இருக்கு, 1 2 1 2. இதுல 2 ஹெட் இருக்கு, 3. இதுல கிடையாது, இதுல கிடையாது, இதுல கிடையாது. ஸோ நம்ம வந்து ஓகே 1 2 3. ஓகே, ஸோ 3 தான் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு, 1 2 3. ஸோ இந்த இண்டிவிஜுவல் 1 2 3 இந்த இண்டிவிஜுவல் அவுட்கம்ஸ் மேக் அப் திஸ் ஈவெண்ட். ஓகே, இண்டிவிஜுவல் அவுட்கம் எல்லாம் சேர்த்து போட்டா இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது வருது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த the probabilities of the event that consist of a single element. Okay, in particular the probability of any event is the sum of probabilities of its elements. So நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு இதையும் இதோட ப்ராபபிலிட்டி இதோட ப்ராபபிலிட்டி இதோட ப்ராபபிலிட்டி இதோட ப்ராபபிலிட்டி இத நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா இந்த ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நானும் ஒரு விதமா எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஒய் ஈவெண்ட் எக்ஸ் ஈவெண்ட் ஒய். ஸோ ஈவெண்ட் எக்ஸுக்குள்ள என்னெல்லாம் அவுட்கம்ஸ் நடக்கலாம்னா S1 S2 S3 S4 S3 வரைக்கும். ஈவெண்ட் ஒய்க்குள்ள S3 S4 S5. ஓகே, இதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த செட்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டிஸை ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்டா S5 S4 and S3. ஓகே, இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே அதுக்கப்புறம் Discrete Uniform Probability Law. ஸோ இதே தான், பட் இங்க என்னன்னு பார்த்தோம்னா ஈக்குவலி லைக்லி. ஓகே, ஆக்சுவலி இதுவும் நம்ம இங்க யூஸ் பண்ணதும் ஒரே இதுதான். ஏன்னா இது நடக்கிற சான்ஸ் இது நடக்கிற சான்ஸ் எல்லாமே ஈக்குவலண்ட். ஓகே, இது 1/8. ஓகே, எல்லாமே 1/8. ஸோ அந்த நான் சொன்ன அந்த 1/8. ஸோ 8 வந்து 8 இது இருக்கு, 8 அவுட்கம் நடக்கலாம். அதுல இந்த இது நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இது 8ல ஒரே ஒரு வாட்டி தான் இது வந்திருக்கு. அதனால 1/8. ஓகே, ஸோ இது வந்து 1/8. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் அந்த 2 ஹெட் ஈவெண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 1/8 அப்படின்னா 3/8. ஓகே, அதுதான் அந்த 3/8 ப்ராபபிலிட்டி. ஓகே, அடுத்தது ஓகே இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, கன்சிடர் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ரோலிங் அ பேர் ஆஃப் 4-sided dice. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேல. We assume the dice are fair. Okay, and we interpret this assumption to mean that each of 16 possible outcomes has the same probability of 1/16. Okay, so இதெல்லாம் important ஆன terms probabilityல fair அப்படிங்கிறது. fairனா
எல்லாமே வந்து ஒரே ப்ராபபிலிட்டியில தான் நடக்கும். அந்த டைஸ வந்து 2 விழுறதுக்கும் ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, 1 விழுறதுக்கும் ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, 3 விழுறதுக்கும் ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, 4 விழுறதுக்கும் ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. அதான் வந்து ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, each of the 16 possible outcomes mean that each of the 16 possible outcomes has the same probability. Okay, எல்லாத்துக்கும் ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. Okay, to calculate the probability of an event, we must count the number of elements of the event and divide by 16. Okay, so நான் என்ன சொன்னேன், ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய அவுட்கம் சேர்த்து போட்டா அது ஒரு ஈவெண்ட். ஓகே ஓகே, ஸோ ஓகே, அதுதான் வந்து இவங்களும் சொல்லுங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, அது போட்டா அது வந்து ஈவெண்ட். ஓகே, ஹியர் சம் ஈவெண்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஓகே, கால்குலேட்டட் இன் திஸ் வே. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எப்படி நான் ஈவெண்ட்டை வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும், 2 ஹெட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ரெண்டு வாட்டி டைஸ் ரோல் பண்றதுல அவங்க வந்து ஈவெண்ட்டை டிஃபைன் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்க, ப்ராபபிலிட்டி. ஓகே, த சம் ஆஃப் ரோல்ஸ் இஸ் ஈவன். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸ் இருந்தா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தோட ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ ஒன்னில் இது இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் ஒன்று இருக்கணும். ஓகே, ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி இந்த எக்ஸ் அந்த கிராஃப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ த சம் ஆஃப் த ரோல்ஸ் இஸ் ஈவன். ஸோ சம், ஓகேவா? ஸோ சம்னா வந்து ஃபர்ஸ்ட் 1 2 சாரி, இப்போ என்னன்னா அது வந்து இந்த இதுக்கு வரலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸா வருதோ அதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க, அதோட ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எதெல்லாம் ஈவெண்ட் வருதோ அது எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். அதை கவுண்ட் பண்ணிட்டு டிவைடட் பை 16 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி வந்து கிடைச்சிரும். ஓகே, நான் இங்க என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இங்க வந்து 3 2 3 3 விட்டுட்டேன், அதனாலதான் இது 15 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, 3 2. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, கட் பண்ணிட்டு ஓகே, ஸோ ஓகே, இது வந்து 3 3 3 4. ஓகே, 4 1 4 total blah blah blah. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே, ஆக்சுவலி ஓகே, இது கட் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே, ஸோ 11 12 13 14 15 16. Okay, so 16 okay, இது வந்து 14, இது வந்து 15. Okay, so yes, okay, so இங்க வந்து the sum of rolls is even. so நம்ம வந்து இதை ஆட் பண்ணலாம். 1 1 2 இது ஈவன், 2 + 1 3 இது ஈவன் கிடையாது, 3 + 4 இது ஈவன், 4 + 1 5 இது ஈவன் கிடையாது, 2 + 1 3 இது ஈவன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிட்டு டிவைட் பை 16 போட்டோம்னா கிடைச்சிரும். பட் இவங்க வந்து இந்த மாதிரி கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஈஸி தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் வந்து 1 1 1 போட்டா 2, ஸோ 1 2 இது வந்து 3, 1 4 1 3 வந்து 4. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து கவுண்ட் பண்ணலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி 1, ஓகே 1 1 3, ஓகே 1 3 4 கரெக்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி 2 2 1 3, 2 2 4, 2 3 5, 2 4 6, அதுக்கப்புறம் வந்து 3 1 4 ஈவன், 3 2 5 ஈவன் கிடையாது, 3 3 6 ஈவன், 3 4 7 அது ஈவன் கிடையாது, 4 1 5 அது ஈவன் கிடையாது, 4 2 6 ஈவன், 4 3 7, 4 4 8 ஈவன். ஸோ இப்போ எவ்வளோ எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டோட்டலா என்னதான் நடக்கலாம், இது வந்து 4/4 ஸ்கொயர், அதனால வந்து 4 into 4 16. ஸோ 16 நடக்கலாம், ஆனா 8 வந்து ஈவன் நம்பர்ஸ் சம் பண்ணும்போது. ஸோ 8/16. அடுத்து வந்து sum of the rolls is odd. ஸோ நம்ம வந்து நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நம்ம விட்டோம்னா இதெல்லாம் ஆட் நம்பரா இருந்தது, அதனால இதை விட்டுட்டோம். ஸோ இது வந்து 1 மைனஸ், ஏன்னா மீதி இருக்கிறது எல்லாமே ஆட், ஸோ அதனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் எப்பவுமே, 1 மைனஸ் 8/16. ஏன்னா 8/16 தான் இந்த ஹாஃப், அதுதான் வந்து என்னது, அதுதான் வந்து ஈவன் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அதுவும் ஹாஃப் தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஈவன் காம்ப்ளிமெண்ட் ஆட், ஸோ அதோட ஃபார்முலா வந்து 1 மைனஸ் அந்த ஈவன் ப்ராபபிலிட்டி. ஓகே, இது அப்புறமா பார்க்கலாம். ஓகே, the first roll is equal to the second. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோலும் செகண்ட் ரோலும் வர்ற நம்பர் ஒன்னா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல்ல வந்து 1 வருது, செகண்ட் ரோல்லையும் 1 வரணும். அப்போ இந்த கலர் இது யூஸ் பண்ணலாம், அப்படின்னா இது. ஓகே, செகண்ட் ரோல்ல 2, ஃபர்ஸ்ட் ரோல்ல 2 வருது, செகண்ட் ரோல்லையும் 2 வரணும். இது 3, ஃபர்ஸ்ட் ரோல்ல 3 வருது, செகண்ட் ரோல்லையும் 3 வரணும். இது ஃபோர்த், இது. ஸோ 1 2 3 4 out of 16, அதுதான் வந்து இது. So the first roll is larger than the second roll. So first roll வந்து second roll-ஓட larger-ஆ இருக்கணும். ஓகே, so அதெல்லாம் வந்து first roll is larger than the second roll. ஓகே, so first roll-ல வந்து 2 இருக்கலாம். ஓகே, செகண்ட் ரோல்ல வந்து 1 தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ வந்து இது. ஓகே, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல்ல 3 இருக்கலாம், செகண்ட் ரோல்ல வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோல்ல வந்து 4 இருக்கலாம், செகண்ட் ரோல்ல வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஓகே, ஸோ இது எவ்வளோ, 1 2 3 4 5 6. ஓகே, இந்த ப்ளூ சர்க்கிள் பாருங்க, 6 சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ 6 அவுட் ஆஃப் டோட்டல் 16. ஓகே, 6/16. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 1 ரோல் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ என்னன்னா ஏதாவது ஒரு 4 இருக்கணும். ஓகேவா, ஸோ செகண்ட் ரோல்ல 4 இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ரோல்ல 4 இருக்கலாம். ஸோ செகண்ட் ரோல்ல 4 இருந்தா ஃபர்ஸ்ட் ரோல்ல 1 இருக்கலாம், செகண்ட் ரோல்ல 4 இருந்தா ஃபர்ஸ்ட் ரோல்ல 2 இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கிறது, இந்த அது என்னது, இந்த ஏரியா, இது பிளஸ் இது. ஓகே, ஸோ அது வந்து 1 2 3 4. இதை டபுள் கவுண்ட் 2 வாட்டி இதை கவுண்ட் பண்ணக்கூடாது, அதனால 1 2 3 4 5 6 7. ஸோ இதான் வந்து 7/16. ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது வந்து கண்டினியூஸ் மாடல்ஸ். ஸோ நம்ம வந்து அவுட்கம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரீட்டா பார்த்துட்டு இருந்தோம். டிஸ்கிரீட்னா தனித்தனி வேல்யூஸா. இப்போ வந்து கண்டினியூஸ் மாடல்ஸ் வந்து அவுட்கம்ஸ் வந்து
டிஸ்கிரீட்டா இருக்காது, அது வந்து ஒரு ரேஞ்சில் கண்டினியூஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நாட் அ டிஸ்கிரீட் அவுட்கம், இஸ் நாட் டிஸ்கிரீட் அவுட்கம்ஸ் பட் கண்டினியூஸ் ரேஞ்சஸ், இன்டர்வல்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கண்டினியூஸ்லி வேரியிங் குவான்டிட்டிஸ் லைக் லெங்த் ஆர் ஏரியா. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஷார்ட் புட் த்ரோ பண்றாங்க. ஸோ ஷார்ட் புட் த்ரோ பண்ணா அது வந்து இந்த இது எங்கெல்லாம் உள்ளலாம், இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0ல இருந்து 15 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஷார்ட் புட் வந்து இதுல எங்க வேணா போய் விழலாம் இந்த டிஸ்டன்ஸ்ல. ஓகே, அதான் அந்த லெங்த் நான் சொல்றது லெங்த். ஸோ நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த த்ரோ லேண்ட்ஸ் இன் திஸ் ரீஜன் எல். ஓகேவா? ஸோ இந்த ரீஜன் எல் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 மீட்டர் டு 10 மீட்டர். ஓகே, ஸோ 15 இது 10. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பாருங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடையாது. இது வந்து இந்த இடத்துல 10th மீட்டர்ல போய் உள்ளணும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம 5 மீட்டர்ல இருந்து 10 மீட்டருக்குள்ள எங்கேயாச்சும் உள்ளலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச். ஸோ இந்த கண்டினியூஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 பர்டிகுலர் ஒரு நம்பர் கிடையாது, பட் ஒரு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள எங்க வேணா இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த கண்டினியூஸ் மாடல்ல வந்து ஒரு எனி பர்டிகுலர் வேல்யூ அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி வந்து 0. ஓகே, ஏன்னா வந்து நம்ம டெஃபினிஷன் இந்த கண்டினியூஸ் மாடல்ஸ்ல ப்ராபபிலிட்டி டெஃபினிஷன் வந்து இன்டர்வல் டிவைடட் பை another இன்டர்வல். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட இன்டர்வல் வந்து சைஸ் வந்து 0. ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ அப்படின்னு சொல்லும் போது 0, அந்த ப்ராபபிலிட்டி வந்து 0 அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே ஸோ ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்க நம்ம. ஓகே, ரோமியோ அண்ட் ஜூலியட் have a date, okay, at a given time, okay, and each will arrive at the meeting place with a delay between 0 and 1 hour. Okay, with all pairs of delays being equally likely. Okay, the first to arrive will wait for 15 minutes and will leave if the other has not yet arrived. What is the probability that they will meet? Okay, so ஓகே, நம்ம முதல்ல வந்து இந்த ப்ராப்ளமை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, 1 minute. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ ரோமியோ ஜூலியட்டும் மீட் பண்ண போகிறாங்க அட் சம் டைம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து டிலே வந்து 0 to 1 hour இருக்கலாம். வித் ஆல் பேர்ஸ் ஆஃப் டிலேஸ் பீங் ஈக்குவலி லைக்லி. ஓகே, இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா ப்ராபபிலிட்டி எந்த டிலேக்கும் ஒரே ப்ராபபிலிட்டி தான். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஓகே முதல்ல இது வரைக்கும் உள்ளதை முதல்ல வந்து இது பண்ணலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, இவங்க வந்து இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ், இதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து யாரு, ஜூலியட்டோடதா ரோமியோடதா? சரி, கொடுக்கல. சரி, நாம வச்சுக்கலாம். இது வந்து ரோமியோ டிலே. ஓகேவா? ரோமியோ டிலே. ஓகே, இது வந்து ஜூலியட் டிலே. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து 0 to 1. ஓகே, 1 hour வரைக்கும் அவங்க வந்து டிலே பண்ணலாம். இது வந்து ஹவர்ஸ்ல கொடுத்துருக்கு.
இதுவும் வந்து ஹவர்ஸ். ஓகே, ஸோ 0 to 1 hour டிலே பண்ணலாம். ஜூலியட்டும் அதே மாதிரி 0 to 1 hour வரைக்கும் டிலே பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பிக்சர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, ஆல் பேர்ஸ் ஆஃப் டிலேஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ வந்து ஜூலியட் வந்து லெட்ஸ் சே இது வந்து 0.5 அப்படின்னா, ஓகே, half an hour கழிச்சு ஜூலியட் வரா, சாரி ரோமியோ, இது வந்து ரோமியோ. ஸோ ரோமியோ half an hour கழிச்சு ரோமியோ வரான். ஓகே, ஸோ இப்போ வந்து ரோமியோக்கு half an hour போயிருக்கு அப்படின்னா ஜூலியட்டுக்கும் half an hour போயிருக்கும். கரெக்டா? எல்லாருக்குமே ஒரே டைம் தான் ஓடுது, சரியா? ஸோ ஜூலியட்டுக்கும் half an hour கழிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்க, காமனா இங்க ஓகே, ஆக்சுவலி இங்க நடுவில் வரும். ஓகே, யா, ஓகே, ஸோ இது வந்து இங்க வரும், டவுன் டவுன் டவுன். ஓகே, இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ ஸோ 0.5. ஓகே, ஸோ இப்போ வந்து ரோமியோ வந்து half an hour கழிச்சு வரான். அப்புறம் ரோமியோ வந்து அதுக்கு அடுத்தது, the first to arrive will wait for 15 minutes and will leave if the other has not yet arrived. ஸோ ரோமியோ வந்து half an hour கழிச்சு வரான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இங்கிருந்து இது வந்து 15 minutes. ஓகே, ஸோ 15 minutes வந்து ஃப்ராக்ஷன்ல வந்து குவார்ட்டர். ஸோ 15 by 60 is 1/4 hours. ஓகே, ஸோ அதுதான் வந்து 1/4 இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இவன் வந்து 15 minutes இவன் வெயிட் பண்ணுவான். ஸோ இவனுக்கு 15 minutes பாஸ் ஆச்சுன்னா ஜூலியட்டுக்கும் என்ன ஆகும், 15 minutes பாஸ் ஆகும். ஸோ அதுதான் இது. ஸோ 15 minutes. ஓகே, ஸோ இவன் வந்து இந்த 15 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அதே மாதிரி ஜூலியட்டோட டைமும் 15 minutes பாஸ் ஆகும். ஸோ இந்த டைம்ல அதே தான் இந்த டைமும். ஸோ இந்த டைம் ஒன்று தான். இந்த டைமுக்குள்ள ஜூலியட் வந்துட்டான்னா அவங்க வந்து மீட் பண்ணிப்பாங்க. அப்படி வரல அப்படின்னா இந்த டைம் வரும்போது ரோமியோ வந்து கிளம்பி போயிடுவான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 0.5 மாதிரி எந்த டைம் 0 to 1ல எந்த டைம்ல வேணாலும் ரோமியோ வரலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைன் வரையலாம். ஆக்சுவலி இங்க வரைக்கும் போற மாதிரி. ஸோ எந்த டைம்ல வேணாலும் யார் வரலாம், ரோமியோ வரலாம். ஓகே, ஸோ எந்த டைம் வேணாலும் வரலாம். ஸோ எந்த டைம் வந்தாலும் என்ன, இந்த 15 minutes. ஓகே, இந்த 15 minutes. ஸோ எல்லாம் இங்க இருந்தா கூட 15 minutes இந்த டைம் வந்து அது என்னது, வெயிட்டிங் டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஷேடட் ஏரியா வந்து இந்த ஏரியாவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இவ்வளோ வெயிட்டிங் டைமுக்குள்ள இன்னொருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா மீட்டிங் நடக்கும். அதை தாண்டி போயிருச்சு இந்த ஒயிட் ஏரியா, இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்களா, இந்த ஒயிட் ஏரியா. ஸோ இங்க இந்த இடத்துக்கு அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா மீட்டிங் நடக்காது. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து இந்த ஏரியா வந்து ஷேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து கார்னர் கேஸ். இப்போ இங்க இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு அவங்க அந்த டிலேயே 0 to 1 hour தான். ஸோ இது வந்து 15 minutes-ஓட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைம்லாம் ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா
in the area divided by in the total area. So இதான் sample space. Total area வந்து sample space. இந்த space வந்து ஒரு event. அந்த event தான் M, meeting event. So இந்த area divided by in the total area கண்டுபிடிச்சோம்னா அதான் அந்த probability of the meeting happening. அந்த meeting நடக்கிறதுக்கு உள்ள probability வந்து அதுதான் இருக்கும். சரியா? Okay. So okay, இதை எப்படி explain பண்ணிருக்காங்க? So let us use a sample space, the unit square. Okay, unit square na 1 by 1. Okay, so 1 by 1. Okay, whose elements are the possible pairs of delays for the two of them. Our interpretation of equally likely pairs of delays is to let the probability of a subset of omega be equal to its area. Okay, so equal to its area அப்படிங்கும்போது so இந்த particular timeல உள்ள probabilityயும் இந்த particular timeல உள்ள probabilityயும் ஒண்ணுதான். so ஒரு particular region of the area அதே area இன்னொரு இடத்துல இருந்தாலும் ஒண்ணுதான். சரியா? அதுதான் சொல்றாங்க. This probability law satisfies the three probability axioms. Okay, so அந்த three probability axioms என்ன? non-negativity, additivity, அதுக்கப்புறம் வந்து normalization. Okay, so இங்க total area, for example நம்ம வந்து என்ன இந்த total இது நடக்கணும்னா total area வந்து 1 into 1 1 divided by sample space ஓட total area 1 into 1 1. Okay, so 1 by 1 is equal to 1. so max and so இது வந்து satisfy ஆகுது. so probability of omega equal to 1. okay, அதான் சொல்லிருக்காங்க. okay, so so just இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? so okay, so the event M that Romeo and Juliet will arrive within 15 minutes of each other is okay, so நம்ம படிச்ச எல்லா நோட்டேஷனும் இங்க யூஸ் பண்றாங்க பாருங்க. M is equal to the in the pair. okay, so x comma y. okay, so நம்ம x மட்டும் பார்த்தோம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் x and y. so x y. okay, so ஒண்ணும் இல்ல, இது just some particular value x, some value y. okay, okay, ஆனா இதெல்லாம் என்ன x என்ன y அப்படிங்கிற கண்டிஷன் தான் இங்க கொடுத்திருக்கு. such that the modulus of x minus y is less than or equal to 1 by 4. okay, for the region x between 0 1 y between 0 1. so இந்த ரீஜன் தான் வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? so இந்த ரீஜன் M தான் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. so அதோட ஈக்குவேஷன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். okay, and is shaded in the figure. okay, the area shaded. the area of M is 1 minus the area of the two unshaded triangles. okay, so இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஈஸியான மெத்தட் எப்படின்னா இந்த ஏரியா முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த ஏரியாவும் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் ஏரியா மைனஸ் இந்த ரெண்டு ஏரியாவும் மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியா கிடைச்சிரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கு. இது வந்து ட்ரையாங்கிள் half டைம்ஸ் பேஸ் டைம்ஸ் ஹைட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா என்ன டிஸ்டன்ஸ் இது 1 மைனஸ் இது 3/4. ஸோ இந்த ஹைட்டும் வந்து 3/4. எஸ், ஸோ half into 3/4 into 3/4. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ஏரியா. ஸோ தானே half into 3/4 by 3/4 is 9 by 16. ஆமாம்,
times half times base times height. இல்லையே, இது என்ன வேற மாதிரி வருது? 9/32. Okay, maybe 9 times 8, 9 times 4, 36. Okay, okay, then half times base times height, 3/4. Yeah, okay, correct dane. Sorry. Okay, so அப்புறம் வந்து இது வந்து times 2. So two triangles. Oh, okay. Yeah. ஏன்னா இது வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதை சேர்த்து போட்டா இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ஓகே அவங்க அப்புறம் வந்து ரெக்டாங்கிள் வந்து ஹைட் டைம்ஸ் பிரெத் அப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் டைம்ஸ் 2 போட்டுடலாம். ஸோ டைம்ஸ் 2 அப்படின்னா 9/16. 9/16 is 9/16 is 3/4 into 3/4. ஓகே, 3/4 into 3/4. அதான் வந்து இங்க 3/4 into 3/4. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1 minus that area is this area. So this divided by 1. Okay, 7/16 actually it's 7/16 over 1 அப்படிதான் இருக்கணும். அப்போதான் வந்து probability. Okay, thus the probability of meeting is 7/16. Okay, so அடுத்தது last section, properties of probability laws. Okay, so some சும்மா extra properties. So நம்ம probability law define பண்ணிட்டோம். So some properties of it. Consider probability laws and let A, B and C be events. So if A is a subset of B, then probability of A is less than or equal to probability of B. Okay, இப்போ நம்ம இந்த ஃபிகரை பார்த்தோம்னா ஸோ இது A, இது B. ஸோ B-க்குள்ள தான் A இருக்கு. ஸோ A வந்து என்ன? சம் அவுட்கம்ஸ். ஓகே, A வந்து ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்ல சம் அவுட்கம்ஸ். B வந்து என்ன? B-யும் ஒரு ஈவெண்ட், B-க்குள்ள சம் அவுட்கம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா B-ல இருக்க அவுட்கம் ஏல இருக்க அவுட்கம் B-லையும் இருக்கு, அதுக்கு மேலையும் இருக்கு, கொஞ்சம் அவுட்கம்ஸ் இங்கெல்லாம் இருக்கு. ஸோ அதனால ப்ராபபிலிட்டி கண்டிப்பா B-யோட தான் பெருசா இருக்கும். ஓகேவா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து probability of A union B is equal to probability of A plus B, probability of B minus probability of A intersect B. ஸோ அதான் வந்து இந்த பிக்சர் பார்த்தோம்னா ஸோ A B இது வந்து ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு அப்படின்னா probability of A வந்து இது ஃபுல்லா, இதையும் சேர்த்து இன்டர்செக்ஷனும் சேர்த்து, probability of B வந்து இது ஃபுல்லா இந்த இன்டர்செக்ஷனையும் சேர்த்து. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த ரீஜன் வந்து 2 வாட்டி கவுண்ட் ஆகுது பாருங்க. பிக்கு ஒரு வாட்டி கவுண்ட் ஆகுது, ஏக்கு ஒரு வாட்டி கவுண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த யூனியன் அப்படின்னா இது அப்படின்னு எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கவுண்டை விட்டுறணும். அதுக்கு தான் இந்த சப்ட்ராக்ஷன் பண்றாங்க, மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ட் பி. ஓகேவா? ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அது வந்து டைரக்டா பில இருந்து வர்றது. ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம் போயிடுச்சா, மைனஸ் இது. ஸோ அதனாலதான் வந்து இட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இது வந்து இந்த 3 ஈவெண்ட் கேஸ், ஏபிசி ஈவெண்ட் ஏ, ஈவெண்ட் பி, ஈவெண்ட் சி 3. ஸோ இதோட யூனியன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ளிமெண்ட்லாம் எடுத்து ஓகே, இது நீங்களே வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ இந்த A காம்ப்ளிமெண்ட் அண்ட் இன்டர்செக்ட் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ட் C, அது வந்து இந்த ஷேடட் ரீஜனாக இருக்குது. அதுக்கப்புறம் B வந்து இந்த ரீஜனாக இருக்குது. அப்புறம் A வந்து ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா யூனியன் வந்துடும். ஓகே ஓகே ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே என்ன பண்ணலாம்னா, அது என்னது, இது இது வந்து ஷோ பண்ணலாம், இது காமிக்கலாம், இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். ஓகே, அண்டு அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் நான் சொன்னது வந்து இந்த கொடுத்துருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஓகே ஸோ ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So okay, bye.